ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இடம். நிறையா கதைகள் சொல்லப்படக்கூடிய ஒரு இடங்கள் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ரோடு. ஸோ ஒன்ஸ் அந்த ரோடு போகும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி போகிறப்ப சில கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த ஆற்று மணல்ன்றதை பார்த்தோம். உள்ளே போனதும் ஒரு ஒரு மாதிரியான யோகா அண்டு ப்ரேயரிங் பிளேஸு. இதுதான் இந்த இடத்தினுடைய ஓனர் அமர். ஸோ நாங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கார்கள், ஏகப்பட்ட காராக இருந்தது உள்ளே. பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பெஷல் கெஸ்ட்ஸு. அப்புறம் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கார்ஸ் உள்ள ஒருத்தர் உள்ளேருந்து எங்களை இன்வைட் பண்ணார், வாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு க்ரீனிஷ். தென் இங்கே ஒரு பிளேஸை சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே உள்ள மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கரையான் மாதிரி படிஞ்சிருந்தது. ஸோ பழங்கால மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மரங்கள் ஃபுல்லுமே கரையான் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகிறப்போ பல மரங்கள், ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உருவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. ஸோ இது நிறையா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்றது இங்கே சொல்லப்படுது. அங்கே கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கிணறு. இந்த கிணறுல நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த கிணறுல பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போகும்போதே சில ப்ரெட்டு, பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள சில ஆத்மா மூலிமா வாழக்கூடிய மீன்கள் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த கிணறுக்குள்ளே போயிட்டு சில பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுங்க. அந்த கிணறை உள்ள இவ்வளோ ஒரு இதெல்லாம் ப்ளெஸ்ஸிங் பண்ணுறது ஒரு காடு. அந்த காடை உள்ளே இருக்கிறாங்க. அந்த காடை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் வெரி சர்ப்ரைஸாக. ஒன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சில நம்ம வாங்கிட்டு போன அத்தனை ப்ரெட்டு, பிஸ்கட்ஸ் எல்லாம் அங்கே உள்ள மீன்களுக்கு நம்ம போடுறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படுற இடம்ன்றது கூட சொல்லப்படுது இங்கே பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக தான் இருந்தது. ஒன்ஸ் நீங்கள் போட பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஏகப்பட்ட மீன்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சீசன் பார்க்கும்போது ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு அந்த கிணறே அந்தளவுக்கு உள்ளே மீன்கள் இருக்குது. பல்காக வர ஆரம்பிச்சிருச்சு மொத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிணறை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு வர்றப்போ தான் பார்த்திங்கன்னா, கிணறு ரொம்ப பழைய காலத்து கிணறு. ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸும் கூட. நோ க்ரிப்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் உள்ளே. ஸோ அப்போ தான் அந்த சாமியை நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து அதை வியூ பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த சாமியை நம்ம பக்கத்தில் போய் பார்க்கணுன்ற ஒரு விருப்பமும் இருந்தது. ஸோ உடனே நான் அங்கேருந்து இறங்கி உள்ளே போயிட்டேன். ஸோ சாமிக்கிட்ட போயாச்சு. இந்த சாமியினோட பேர் கெங்கம்மாள். அதாவது மல்லேஸ்வரத்தில், பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் இந்த சாமியினோட இது இருக்குது. ஸோ சேம் சாமி இங்கே கிணத்துக்குள்ளே இருந்து அம்மன் காக்குறாங்க அப்படின்ட்டு. ஒன்ஸ் அங்கேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகான மரங்கள், நிறையா ஃப்ரூட்ஸ், அதாவது மா, பலா, வாழை, சப்போட்டா, நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்லாம் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா ஆனால் சில வகைகளில் என்னென்ன சொல்ல முடியாது. பட் இது எதுவுமே அவங்க பறிக்கிறது கிடையாது. இது எதுவுமே சேல்ஸ் கிடையாது. இங்கே உள்ள எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா. ஸோ இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா அதாக காய்ச்சி அதாக விழுந்ததுக்கப்புறம் மட்டும்தான் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அலவுடு. அதுவும் அது அந்த மரம் உங்களுக்கு ஒரு சில பிரசாதமாக தருது அப்படின்றது இங்கே சொல்லப்படுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுமே அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது எதுவுமே சேல்ஸ் கிடையாது. அத்தனையுமே எப்போ அது மரம் நமக்காண்டி கொடுக்குதோ அப்போ தான். இது ஒரு இந்த மரங்கள் சில பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளோட ஆத்மாவோட ரிலேட்டிவ் உள்ளது அப்படின்றது இங்கே சொல்லப்படுது. இந்த மரங்கள் ஒன்றுமே பார்த்திங்கன்னா இது இங்கே சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா, இந்த மரங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியை இமிடியேட்டாக தருது. ரெண்டாவது உங்கள் மனசோட அது பேசுது அப்படின்றதும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ
வெரி டிஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் போய் அந்த பிளேஸை நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு 50 ஏக்கர்ஸ் பிளேஸ் வந்து இது ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் ஒன்றுமே வந்து நீங்கள் வந்து இதுவரை சாப்பிடாத ஒரு டேஸ்ட்ஸ் வந்து இருக்கும் வந்து இதில். ஸோ எப்படி சொல்லலாம், நான் அனுபவிச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் போகும்போது உங்களுக்கு அது வந்து தெரிய வரும் வந்துட்டு. ஸோ ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ருத்ராட்ச மலம் அப்படிங்கிற ருத்ராட்சம் சிவனுக்காண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு இது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே பார்க்குறேன் ருத்ராட்ச மரம் வந்துட்டு. ருத்ராட்சம் இல்லையே. இட்ஸ் வெரி நேச்சர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, தென் அங்கேருந்து போயிட்டு இங்கே ஒரு ஞான பீடம்ன்றது இருக்குது. அதாவது தியானம் பண்ணுறது தியான பீடம். ஸோ நாங்கள் அங்கே உள்ளே போனதுமே எங்களை ஒருத்தங்க அங்கேருந்து உட்காந்துட்டு எங்களை வந்து இன்வைட் பண்ணாங்க வந்துட்டு. ஸோ ஃபுல் க்ரீனிஷ்ஷு, ரொம்ப காம் பிளேஸ், ரொம்ப கூல். ஸோ அவங்கக்கிட்ட உள்ளே நாங்கள் போகும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க சம்திங் கேட்குறாங்க. அங்கே உள்ளே போனதும் இதுதான் வந்து அந்த அமர்ன்றவர் யார் பார்த்தீங்கன்னா, இங்கே உண்டான ஒரு 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 ஆசான் மாதிரி. அவர் வந்துட்டு என்னென்னா, இட்ஸ் ரொம்ப இவர் ஒரு டாக்டர் ஆக்சுவலி. இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரொம்ப கிருஷ்ணனோட இது பற்றியே, அப்புறம் யோகா, தென் இந்த மாதிரி மெடிடேஷன் பிளேஸ் மாதிரி ஒன்று உள்ளே இருக்குது அவரோட சமாதிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு. ஸோ இது வந்து நிறையா ஒரு டிஃப்ரெண்ட்டான பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே தரக்கூடிய பிளேஸ். இதை வந்து நம்ம உட்காரும்போதே வந்து சில மெத்தட் அதாவது சொல்லித்தராங்க. இங்கே சொல்லித்தரும்போது அதை கேட்கக்கூடிய அந்த பிளேஸ், யாரும் வந்து பேசுகிற மாதிரியும் கிடையாது, உள்ள ஃபோன் அலோடும் கிடையாது, வந்து சுவிட்ச் ஆஃப் டோட்டலி. ஒன்ஸ் அது ப்ரேயர் முடித்ததுமே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக ஃபுட்டும் வந்து சில பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அங்கே வெளியில் வந்தோடனே சில ராகு கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த சைடு வந்து கிருஷ்ணரோட மடம் இருக்குது, அங்கே பஜனையும் நடக்கும் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே சில பேர் வந்து ரொம்ப நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகும்போது எதுவுமே ஆள் கிடையாதுன்னு சொன்னோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஏகப்பட்ட ஃபேமிலி, குழந்தைங்க, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பெரிய பெரிய ஜீனியர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃபு எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னென்னா சில டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபுட்டு. நாங்களும் அதை அவங்க கூட இருந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியோடு. நான் அதுக்கு உண்டான இடத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சது, நாங்களும் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். பை, குட் நைட்.